வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பரஸ் அங்கிள் முத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, முத்து நீனும் மீனாவும் சும்மா இருந்தால் வந்துட்டு போங்கப்பா, கல்யாணம் வேறு நெருங்கிட்டில், பவானிக்கு துணிமணியை கொஞ்சம் தச்சு வாங்கணும், மாப்பிள்ளை அளவு சட்டையும் வாங்கி நம்ம எல்லாமே எடுக்கணும்ப்பா, எனக்கு அதை பற்றி அனுபவம் தெரியாது, மீனானா நல்லாவே எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அம்மாமா மீனாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை காரில் கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு முத்து ஒவ்வொரு நேரமும் எனக்கையாவது வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்கள் சும்மையாக வரீங்க, அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் மிஞ்சிச்சுன்னா நாங்களும் சாப்பிட நினைக்கிங்களே, அது மாதிரி நாங்களும் வந்திருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைன்னா அப்படிங்கிறாங்க. முத்து உங்கள் 2 பேர் வேலையும் நான் கெடுத்துட்டேனோ அப்படிங்கிறாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மாமா, பவானி கல்யாணம் சிறப்பாக நடக்கணும், அது மட்டும்தான் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. பவானி சோறு பொங்கலாம் படிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே படிச்சிட்டேண்ணே அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ நாள் கேட்டால் சமைக்க தெரியாதும்ப, கல்யாணம் வைக்க போகிறாங்கன்னா உடனே சமைச்சு பழகிட்டியா அப்படின்னா ரொம்ப வைக்கப்படுறாங்க. ரொம்ப வைக்கப்படாத, மீதியை பாதி வச்சுக்க, கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த வைக்கத்தை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மாப்பிள்ளையோட தாய் மாமாவுக்கு நான் கால் பண்ணி தரேன், அளவு சட்டை வேணும், எப்போ வரணும்னு கேளுப்பா அப்படிங்கிறாங்க. மாமா எனக்கு அவர் பழக்கம் இல்லை, நீங்களே பேசுங்க, லவுடு போட்டு பேசுங்க, நானும் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹலோ சமந்தி அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. 2 பேருமே கேட்டுக்கிறாங்க. அப்போது மாப்பிள்ளைக்கு அளவு சட்டை வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு துணிமணி தைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. எந்த சிரமத்தையும் வைக்க மாட்டேன், என்ன இந்த மணி வைக்க மாட்டேன், நான் என்ன சொல்லுறேன், பொண்ணு அளவு சட்டை மட்டும் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள், நான் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயா இந்த செலவாக எனக்கு கொண்டு வரணும்ல அப்படிங்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு ₹1 செலவு வரக்கூடாதுங்கிறது தான் என்னோடய எண்ணம். என்ன, எனக்கு பிள்ளையோ குட்டியோ கிடையாது, எனக்கு இருக்கிறது என் மருமகனும் வரப்போகிறவங்க மகளும் தான், அவங்க 2 பேரும் தான் எனக்கு பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்ய போகிறேன். நானும் பிள்ளைய பணம் சேர்த்து தான் வச்சுருக்கேன், அதை நான் வச்சு என்ன செய்ய போகிறேன், எனக்கு சொந்த வீடு இருக்குது, எனக்கு சாப்பாடு போட கறிக்கடை இருக்குது, என்ன அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை செய்யணும், நீங்கள் அளவு சட்டை மட்டும் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு பேசும்போது, சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே அளவு சட்டையை கொண்டு கொடுக்கணும் முத்து அப்படிங்கும்போது, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவு சட்டையை வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சுட்டு வெளியே ஏங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்ன மீனா அப்படிங்கிறாரு முத்து. அந்த குரல் எங்கேயோ நம்ம கேட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னோம், அது நம்ம மலேசியா மாமா குரல் மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க மீனா. நானும் அதே தான் நினச்சிட்ருக்கேன், அவர் குரல் மாதிரி தான் இருக்குது, நம்ம அவர் என்ன ஏன்னு பார்த்துடணும், அதான் அந்த அளவு சட்டை என்ன தான் எங்களுக்கு கொடுக்க போகிறேன் பார்த்துட்றேன் அப்படிங்கிறாங்க. எங்க நானும் வரேன், எனக்கும் தெரியணும், இல்லைன்னா எனக்கு தலை வெடிச்சிடும் அப்படின்ட்டு இருக்கும்போது திடீர்னு மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது. மீனா உங்கள் அம்மா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, சீக்கிரம் வா, கோயில் முன்னாடி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நேராக முத்து மீனா அங்கே வந்துடுறாங்க. நேராக ஆஸ்பத்திரி கூட்டு போகிறாங்க. அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியல, அவங்க அம்மா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா என்னாச்சு, இப்போ காலைல சாப்பிடடி, வேற ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை டாக்டர் 1 வாரம் இருக்க சொல்லியிருக்காங்க, மீனா 1 வாரம் நீங்கள் இரு அப்படின்ட்டு இருக்கும். இந்த அளவு சட்டை மட்டும் இருக்குது, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை எனக்கு ஒன்றும் இல்லை, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போனால் கண்டிப்பாக மீனாகிட்ட போகணும்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க, மீனா நான் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து கொண்டு கொடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கு தெரிஞ்ச கார்த்தியை வர சொல்லி கார்த்திகிட்ட கொண்டு கொடுக்க சொல்லிடுறாங்க கறிக்கடையில். அவரும் வாங்கிட்டு துணிமணியை தைக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்குறாரு. இங்கே முத்துக்கு சொல்கிறாரு, உங்கள் அம்மா உனக்கு குணமாவது வரைக்கும் நீ ஆஸ்பத்திரிலேருந்து வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா வீட்டில் யாருங்க சமைக்கிறது அப்படிங்கிறாங்க. 1 வாரத்துக்கு கடையில் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கடையில் வாங்கி கொடுத்தா எப்படிங்க கட்டுவோம் அப்படிங்கிற, வேறு என்ன செய்கிறது, இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்க சமைக்க சொல்லணும், அவங்க வீம்புக்கு சமைக்கவே மாட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே சமைக்க தெரியும், ஆனால் சமைக்காதான் என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போது நடந்ததை அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. இப்போ 1 வாரத்துக்கு ஆஸ்பத்திரியில் தான் இருக்குன்னு சொல்லுதாங்க, மீனா அவங்க அம்மா கூட இருக்கணும், என்னங்க செய்ய முடியும், என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கும்போது, பாட்டில் இருக்கட்டும் அப்படிங்கும்போது விஜயாங்கிற கத்துறாங்க. ஏங்க இன்னும் சமைக்கல, ஊர் தான் சுற்றிட்டு இருக்காளா அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமே பேசிகிட்டு இருக்காத, மீனா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம், சமைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. விஜயா உனக்கு அறிவு இல்லை, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு சமைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க பாட்டில் அங்கே இருந்துட்டு தானே மீதி எத்தனை நாள் பட்னியாக கிடக்கணும் அப்படிங்க, ஏன் நீ சமைச்சு தரணும், இல்லை பட்னியாக கடை இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க 1 வாரத்துக்குலாம் கடையில் சாப்பிட முடியாதுங்க அப்படிங்கும்போது, மனோஜ் இப்போ என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. டே இந்த மீனாவோட அம்மைக்கு ஏதோ பிரச்சனையாக ஆஸ்பத்திரியில் இருக்காங்களாம், அதெல்லாம் நான் பார்க்க வர முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுவாங்க, யாரையும் பார்க்க கூப்பிடலை, மீனா 1 வாரம் சமைக்க மாட்டான், அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கப்பா மீனா சமைக்கலன்னா எப்படிப்பா சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், மீனா சமைக்கலைன்னா வீட்டில் மற்ற 2 பேர் இருக்கிய
மீதி ஆட்கள் சமைக்க வேண்டியதா அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் எனக்கெலாம் சமைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முழிக்கிறாங்க, ஆகா நம்மளெல்லாம் சமைக்க வச்சுருவாங்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க மீனா வருது வரைக்கும் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, நம்ம கேட்கலாம், திடீர்னு ஆள் கிடைக்கணும்ல, கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 3 பேர்ட்ட கேட்குறாங்க. ஆளே இல்லை. விஜயா நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி முகத்தை விஜயா பார்க்குறாங்க, விஜயா முகத்தை ரோகிணி பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளை சமைக்க வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ரோகிணி பீதியாகிறாங்க. நம்ம தான் எல்லோரும் சமைச்சு கொடுக்க வேண்டியிருக்கணும். விஜயா பீதியாகிறாங்க. முத்து எல்லாருக்கும் பார்சல் சாப்பிட வேண்டி வராங்க. இப்போ இதெல்லாம் சாப்பிட சொல்லுங்கள், நாளை காலையிலேருந்து என்ன செய்யலாம்னு இது பண்ணலாம், இல்லைனா சீதாவை சமைக்க சொல்லி நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லப்பா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இருக்கும்போது அங்கேருந்து சமைச்சுவாங்க, நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, ஏங்க சீதா தான் என் அம்மாவை பார்க்க இருக்காள, விவாதுக்கு மீனாதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரேப்பா, சீதா ஒரு இடத்துல வேலை பார்க்க, அவன் நினச்ச நேரம் லீவ் போட்டு வர முடியாது, அதனால் மீனா தான் பார்க்க போகிறா, என் அம்மாவை அவள் பார்க்கறதுக்கு அவளுக்கு எல்லா இது இருக்குப்பா, அவள் பாப்பா இங்கே சமைக்க முடியல அப்படின்னு சொன்னால் கடையில் சாப்பிட சொல்லுங்கப்பா, நானும் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போது ஆஸ்பத்திரியிலேருந்து சரியாயிட்டு மறுமணம் நம்ம ஊருக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது இல்லை தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் அங்கே இருக்கிறாங்க. 1 வாரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே மீனா நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி ஃபோன் பண்ணாங்க ஊரில், பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிராமத்துக்கு போயிடுறாங்க. அப்போது வித்யா வந்து கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிராமத்தில் இருக்கேன், எங்கள் பாட்டி பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். ஆச்சு அப்படிங்களா, அவங்க உடம்பு சரியில்லை அதனால் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா நீங்கள் வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க. எல்லோரும் இப்போ மீனா அங்கே போயிட்டான்னு சொன்னோன்னே விஜயாவுக்கு சரியான கோவம் வருது. ஏங்க 1 வாரம் ஆஸ்பத்திரியில் போய் இருந்துக்கிட்டா இங்கே வருவான்னு பார்த்தா திடீர்னு கிராமத்தில் போய் அங்கேருந்து அத்தைக்கிட்ட இருந்து ஃபோன் அடிச்சிட்ருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு மனசு கேட்காம போயிருக்காங்க, அதுதான் முக்கியம், சமைக்கிறது முக்கியம் இல்லை. 1 வாரம் எப்படியோ சாப்பாடை ஓட்டினீங்களா அதே மாதிரி ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க மீனா இல்லைன்னா எப்படிங்க கதையை பேச முடியும் அப்படிங்கிறாங்க. விஜயா 1 வாரம் மீனா இல்லை, அதுக்கே சமாளிக்க முடியல, இந்த மீனாவையும் முத்தையும் வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு நீனும் ரோகிணியும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே எல்லா கதையும், அது எப்படி சாத்தியம் நினச்சி பாரு. மீனா மட்டும் இல்லைன்னா இந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய சங்கடம். இன்றைக்கி எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லார் துணிமணியும் வெளுப்பாக போடுறதுன்னா அதுக்கு காரணம் மீனா ஒருத்தி தான். ஏன்னா இந்த வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா புருஷனை முன்னாடி நினச்சா தான். பாரு மனசு கேட்காம கிராமத்தில் போய் நிற்காங்க. நீ என்ன நினச்சிருப்ப, அப்படியாத்த உடம்பு சரியில்லையே ஆஸ்பத்திரி ஊசியை போடுங்கன்னு சொல்லிட்டு நீ போன வச்சுருப்ப, இதான் நடந்திருக்கும். ஆனால் மீன் அப்படி இல்லை, முத்து அப்படி இல்லை, மனசு கேட்காம நேராக அங்கே போயிருந்தாங்க. பெத்த பையன் தானே, என்னாலே அவசரத்துக்கு போக முடியல சரிதானா, அவங்க அவ்வளோ உரிமையாக இருக்காங்க, அதை புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த பரசுன்னு என்னென்னா அவங்க பணத்தை பூரா வாங்கிட்டு போகிறாங்க. இந்த முத்து மீன் என்னன்னா பூரா சென்டிமெண்ட் வச்சுட்டு உங்கள் அம்மாட்ட பணத்தை வாங்குறாங்க. அப்போ இந்த குடும்பத்துக்கு என்ன தாங்க கிடைக்கும். இந்த மனோஜ் பாருங்கள் கடனால தெல்லாடு தான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. விஜயா 30 வருஷமாக ஏற்கனவே நடத்தியிருந்த கடையை அதே இடத்துல அதே தொழிலில் உன் பையன் பண்ணுறான், அதில் லாபம் வரலன்னா மனோஜ் ஏதோ தப்பு பண்ணுறான்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. வார கஸ்டமர்கிட்ட ஒழுங்காக இனிமையாக பேச மாட்டேங்கான் 1. 2வது மக்கள் வந்து எதிர்பார்க்குறது விலை குறைவாகவும் தரமாகவும் இருக்கிறது தான். இந்த 2ஐயும் அவன் செய்ய தவறுறான். தரமான பொருளை வச்சுக்கிட்டு இனிமையாக பேசாமல் விலையை வந்து குறைக்காமல் இவ்வளோ தான் வைப்போம்னா யாரும் வரமாட்டாங்க. இவன் மட்டுமா கடை வச்சுருக்கான், அவ்வளோத்தில் ஏகப்பட்ட பேர் வச்சுருக்காங்க. அப்போ இங்கே கூடுதலாக இருக்குன்னு இன்னொரு கடையில் போய் வாங்குவாங்க. அதனால் பொருளை வந்து தரமாக கொடுக்கணும், அது 1. 2வது அனுபவம் வாய்ந்த ஆட்களை வேலையை விட்டு நிப்பாட்டினது மிகப்பெரிய தவறு. இவ்வளோ தவறுலையும் பண்ணிவிட்டு அவன் வந்து கடனாக இருக்கான்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பாட்டிக்கு உடம்பு சரியானோன்னே இவங்க மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. வந்து மீனாவை வழக்கம் போல் சமைக்கிறாங்க. விஜயா வழக்கம் போல் மீனாவை எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுதாங்க. மீனா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பூ வியாபாரத்துக்கு நம்ம ரொம்ப நாள் ஆகிட்டு பூ வியாபாரத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு பூ வியாபாரத்துக்கு போகிறாங்க. அப்போது வித்யா ஃபோன் அடித்து எங்கே இருக்கீங்க மீனா அப்படிங்கிறாங்க. நான் வந்து பூ வியாபாரம் பார்த்துட்ருக்கேன், 1 வாரத்துக்கு மேலே நான் வந்து வியாபாரம் பார்க்கலல்ல, அதனால் நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நான் அங்கங்கே விளாண்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு மீனா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அங்கே வரேன் அப்படிங்கிறாங்க. ஏன் வித்தியா நான் அவங்க வீட்டுக்கு வரேன் 1 ஹவர் கழிச்சு. அப்படி இல்லை எனக்கு அவசரமாக உங்கள்கிட்ட ஒரு கதை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன கதை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா ஒரு கதையாக கேட்கணும், எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த தெருவில் இருக்கேன் அப்படின்னா அந்த தெருவுக்கே வரேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில் போயிடுறாங்க. என்ன வித்தியா அவசரமாக நீங்கள் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த என் வருங்கால வீட்டுக்காருக்கு 2 டெஸ்ட் வச்சேன், அந்த 2 டெஸ்ட்லேயுமே பாஸ் ஆகிட்டாருன்னு தான் நினைக்கிறேன், அடுத்தாப்புல என்ன செய்யணும்னா அப்படிங்கிறாங்க. என்ன வித்தியா எல்லாமே என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. மீனா
நீங்கள் சொல்லுறதை தான் நான் சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த இதையும் நீங்களே சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்குள்ள எல்லா பொருத்தமும் வந்துருச்சா அப்படிங்கிற பொருத்தம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ரைட்டு. என்கிட்ட நகை நட்டு எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்களா? உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்பாங்களான்னு கேளுங்க. அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க. எங்கள் உறவுகிட்ட வந்து எதுவுமே வேண்டாம்னு உங்கள் வீட்டில் சொல்லுவாங்களா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அது போதுமா அப்படிங்கிறாங்க. இதுவே மிகப்பெரிய விஷயந்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ மீனாவுக்கு ஒரு வரும்போதே அந்த அந்த வித்யா ஃபோன் பண்ணி இங்கே வரக்கூடிய அந்த கேப்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு சிந்தனை. ரோகிணியை பற்றி நம்மளுக்கு டவுட் வருது. அது அவங்க மாமா குரல் மாதிரி இருக்குது. ரோகிணிக்கு உண்மையிலேயே வந்து மலேசியா தானா இல்லை ஏமாத்துதா அப்படிங்கிற கணக்கில் பேச்சுவாக்கில் ரோகிணி உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும் வித்யா? அதான் சின்ன வயசுலேயே தெரியுமே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. என்ன கேட்டால் அவங்க காதல் எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்போ ரெண்டாவது வந்துட்டு ஐடியா கேட்குற யோசனைகளை வந்து அவங்க வந்துட்டு அந்த சிந்தனையே இல்லை. சரி அவங்க சொந்த ஊர் இது அப்படிங்கிறாங்க. அந்த குமரிப்பாளையம் தான் நாங்களும் படித்தோம். எனக்கு பக்கத்து ஊர் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்படியா? சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பைக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அங்கேருந்து நடந்ததை முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஏங்க நம்ம ரோகிணியை பற்றி நம்ம டவுட்டாகவே இருந்தோம். அந்த பொண்ணு மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கா. அவங்க மலேசியா மாமான்னு ஒரு ஆள் வந்தார். அவர் குரல் தான் வந்து அந்த பரசு மாமா மகளை கல்யாணம் முடிக்க போகிற வீட்டில் உள்ள ஒரு குரலாக இருக்குது அப்படின்லாம் நினச்சவங்க. இதுக்கு ஒரு சின்ன விடை கிடைச்ச மாதிரி இருக்குங்க, நீ கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க. வராங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. குமரிப்பாளையத்தில் உள்ளவங்க தான் ரோகிணின்னா அப்போ ரோகிணி வீட்டில் உள்ளவங்க அங்கே தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, இதை எப்படி வர வச்ச அப்படிங்கிறாங்க. அந்த வித்யா வந்து யாரையும் விரும்புகிறாங்க. அவங்க ஐடியா என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க. கேட்கும்போது நானே போட்டு வாங்கினேன். அவங்க சொல்லிட்டாங்க இந்த ரோகிணி வந்து வெளியூர்லாம் கிடையாதுன்னு மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா என்னன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நேராக குமரிப்பாளையத்துக்கு போகிறாங்க. குமரிப்பாளையத்து டீ கடையில் உட்காந்துட்டு அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட பேச்சு கொடுக்காங்க. சொல்லுங்கள் அண்ணாச்சி என்ன என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு தகவல் கேட்கணும். ரோகிணின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. ரோகிணியா? ஏப்பா இது லட்சுமி அக்காமாவா கல்யாணி தானே அப்படிங்கிறாங்க. இது லட்சுமி அக்காமாவா கல்யாணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, இதுலேருந்து 2வது தெருவில் போய் 6வது வீட்டில் கிளங்க அப்படிங்கிறாங்க. 2வது தெருவில் 6வது வீடு? அது கிறிஷோட பாட்டி வீடில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி அது கிறிஷோட பாட்டி வீடு தானே அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் அந்த கல்யாணி பிள்ளைய அம்மாயை தானே கேட்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, கிறிஷோட பாட்டியும் ஒன்று தான், கல்யாணியோட அம்மாவும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான் தம்பி அப்படிங்கிறாங்க. என்னென்னா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் தான் எங்களை குழப்புதீங்க. இந்த அம்மா பேர் லட்சுமி, என்ன அவங்க மக தான் இந்த கல்யாணி, என்ன இந்த கல்யாணியோட பையன்தான் யார்? அந்த கிறிஸ் பையன் சரிதானா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்துக்கு மீனாவும் தலை சுற்றுது. இனிமேல் என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில்? ரோகிணியோட நிலைமை இந்த விஜயா வீட்டில் என்னவாகும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.